சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி மாவு இட்லி வந்து எப்படி சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எப்பயும் போல் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ராகி மாவையும் எடுத்து அது கூட ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நம்ம இட்லி எப்பயும் எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சிடலாம். வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா இட்லி மாவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குமோ உங்களுக்கு அதே மாதிரியே வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்லட்ஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இட்லி இந்த மாதிரி இட்லி கொடுக்கும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து காலையில் நல்லா வந்து நார்மலாக அரிசி மாவு எப்படி போட்டு வச்சா வருமோ அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நைட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவு. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா எப்பயும் மாதிரி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஊற்றி எடுக்கும்போது நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வரும். யாருக்கும் இந்த கல் மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கவே வேண்டியதில்லை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இதை வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம நார்மலாக வந்து மாவு வந்து கடையில் வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சி நார்மலாக ராகியை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருப்போம். அதை போட்டு பண்ணால் இல்லை கடையிலேயே உங்களுக்கு ராகி மாவு கிடச்சதுன்னா கூட அதையும் இதில் போட்டே நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் ஆனால் ஊற்றும்போது என்னென்னா இட்லி துணி வந்து அந்த கலர் வந்து ராகி என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்பயும் மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா இட்லி மாதிரி இதுவும் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும். இது இட்லி மட்டும் இல்லை தோசைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கு வந்து நம்ம காலையில் இட்லிக்கு ஊற்றிட்டு மிதமாக வந்து வச்சு நைட்டுக்கு வந்து தோசைக்கு வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது தோசைக்கும் வந்து இட்லிக்கு எந்தளவு சாஃப்டாக வருதோ அதே மாதிரியே தோசைக்கும் சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் தோசைக்கும் வந்து நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். தோசை ஊற்றும் போது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி வேணால் நம்ம வந்து கொடுக்கலாம். கிறிஸ்பியாக கொடுக்குறதுனாலும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து நெய் ஊற்றுனீங்கன்னா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாவு வந்து இட்லிக்கும் தோசை சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். போட்டு ரொம்ப நேரம் அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. வெறும் உளுந்தை மட்டும் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுட்டாவே போதும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு புது வியூவர்ஸ் வந்து பெல் ஐக்கானே மறந்துடாமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விடாமல். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.